இன்னைக்கு நாங்கள் சூப்பரான சிம்பிள் நிம்மதி ஃபார்ம் பிரியாணி பண்ண போகிறோம். லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயத்தை நம்ம சின்னதாக நறுக்கி, தக்காளியை நறுக்கிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். இதை பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் டர்மரிக் பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு பவுலில் போட்டுட்டு அதை நீங்கள் ஈஸி ஆக்சஸ்க்கு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ராக்கெட் ஸ்டவ். இந்த ராக்கெட் ஸ்டவ்வில் தான் இப்போ நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இதில் ரீசெண்டாக நாங்கள் எண்ணெய் காய்ச்சின அந்த கோக்னட் ஷெல்ஸை எடுத்து வச்சுருந்தோம். இந்த கோக்னட் ஷெல்ஸில் தான் நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணியை கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதுக்கு நல்ல வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஹோல் கரம் மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா நறுக்குனது அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்சிங் அந்த மசாலா அந்த சிக்கனில் நல்லா ஒட்டணும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1க்கு 1.5 கப்பு தண்ணியை நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசியை போடணும். அரிசியை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இது அரிசி அந்த தண்ணியில் நல்லா கொதித்து வரும்போது மூட வேண்டாம், அப்படியே திறந்து ஓப்பனில் தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அரிசி நல்லா கொதித்து வரும்போது அரிசியும் தண்ணியும் ஒரு கட்டத்தில் அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா ஒரே லெவலில் வரும்போது அதை அப்படியே மூடிட்டு ஏதாவது ஒரு ஹெவி ஐட்டமை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான நிம்மதி ஃபார்ம் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.